பலியினில் கடந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். காணக்கூடுவோம், பொருள் வாழ்வை நீக்கியே அருள் வாழ்வை தேடுவோம். இதயத்தில் இறைவனை நாடும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் JF+ தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து செபிக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இத்திருப்பலியிலே செபிப்போம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through JF+, Shine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote this Mass intention yesterday, and all the devotees of Our Lady of Health Velankanni who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, இதோ இந்த திருப்பலியிலே விசேஷ விதமாக நம் தேசத்திற்கு ஜெபிப்போம். இன்னும் 8 நாட்களில் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடந்து முடிந்து முடிவுகள் வெளிவர இருக்கின்ற வேளையில் நம் தெய்வம் நம் தேசத்தை பொறுப்படுத்தி கொண்டு இந்த நிகழ்வுகளை நமக்கு நடத்தி கொடுக்க வேண்டும். உண்மையோடும் நேர்மையோடும் உழைக்கின்ற தலைவர்களை நமக்கு ஆண்டவர் தாமே தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். நம் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாம் வாஞ்சையோடு குடும்பமாக ஜெபிப்போம். தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இத்திருப்பலியிலே இறைஞ்சுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுப்போம். குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வளரும் ஆண்டவர் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நித்திய வாழ்வை தருவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. அன்பான ஆண்டவரே, இவ்வுலக நிகழ்வுகளை உம்முடைய அமைதியின் வழியில் நீர் நெறிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திரு அவை அமைதியான இறைப்பற்றில் மகிழ்ந்திருக்க எந்நாளும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவையின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி. அவர் தம் பேரிரக்கத்தின்படி இறந்த இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து நமக்கு புது பிறப்பு அளித்துள்ளார். இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம். அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது. இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். நீங்கள் அவரை பார்த்ததில்லை, எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை, எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லொன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்கிறீர்கள். இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மீட்பையும் பெறுகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 111 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை
மக்களுக்கு மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. ஆண்டவர் பற்றிய அச்சமே ஞானத்தின் தொடக்கம். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். Alleluia, 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 Alleluia. இயேசு கிறிஸ்து சில்வராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த பொழுது வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து முழந்தாள் படியிட்டு, நல்ல போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், நான் நல்லவன் என ஏன் சொல்கிறீர்? கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லை. உமக்கு கட்டளைகளை தெரியும் அல்லவா? கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பொய் சான்று சொல்லாதே, வஞ்சித்து பறிக்காதே, உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார். அவர் இயேசுவிடம், போதகரே, இவை அனைத்தையும் நான் என் இளமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்று கூறினார். அப்போது இயேசு அன்பழுக அவரை கூர்ந்து நோக்கி, உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது. நீர் போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடு. அப்போது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். பின் வந்து என்னை பின்பற்று என்று அவரிடம் கூறினார். இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார். ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது. இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம், செல்வர் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார்.
சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள். மீண்டும் இயேசு அவர்களை பார்த்து, பிள்ளைகளே, செல்வர்கள் இறையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம். அவர்கள் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார். சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி, மனிதரால் இது இயலாது, ஆனால் கடவுளுக்கு அப்படியல்ல, கடவுளால் எல்லாம் இயலும் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, புனித ஆரோக்கியன்னையின் அன்பிற்கு உரியவர்களே, இன்று நம்முடைய கத்தோலிக்க திருச்சபை மே மாதம் 27ஆம் நாள் காண்டர்பரி நகர் புனித அகஸ்தினாருடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. 6ஆம் நூற்றாண்டுக்கு சொந்தக்காரர், இங்கிலாந்து நாட்டின் பாதுகாவலராக போற்றப்படுகின்றவர் இவர். இவருடைய பெற்றோர்கள் ஆண்டவர் மீதும் நம் தேவதாயின் மீதும் மிகுந்த பக்தி கொண்டு வாழ்ந்த குடும்பத்தினர். இந்த பெற்றோர்கள் தவறாமல் திவ்ய பலி பூசையில் பங்கேற்பதும் குடும்ப ஜெபம் செய்வதும் தேவ மாதாவின் பக்தியில் வளர்வதிலும் ஆர்வம் கொண்ட குடும்பம். நம் புனிதர் அகஸ்தினாருக்கு 8 வயது நடக்கின்றது. அந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு நம் தேவதாய் இவருக்கு காட்சி கொடுத்தார். நீ என் மகனின் ஆடுகளை மேய்ப்பாய் என்று அதிலே அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. அன்றிலிருந்து நம் புனிதர் அகஸ்டினார் உலக காரியங்களில் சிறிது விலக ஆரம்பித்தார். திவ்ய நற்கருணையின் மீது அதிக பற்று கொண்டு அந்த பற்றிலே அதிகம் வளர ஆரம்பிக்கின்றார். இதன் பயனாக ரோம் நகரத்தில் இருந்த புனித ஆண்ட்ரூ மடத்திலே சேர்ந்து பயிற்சி பெற்று குருவானவராக திருநிலைப்படுத்தப்பட்டார். இயல்பாகவே தேவதாயின் மீது இவர் மிகுந்த பக்தி கொண்டு இருந்தார். எனவே நம் தேவதாய் இவரை ஆண்ட்ரூ மடத்தினுடைய தலைவராக உயர்த்தினார். திருத்தந்தை புனித பெரிய கிரகோரியார் இவருடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பார்க்கின்றார். இங்கிலாந்து நாட்டிற்கு இவரை அனுப்பி வைக்கின்றார். அங்கிருந்த 40 துறவிகளோடு 40 மடங்களுக்கு இவர் தலைவராக ஏற்படுத்தப்படுகின்றார். அப்பொழுது இங்கிலாந்து தேசத்திலே பல அஞ்ஞானிகள் வாணிபம் செய்து வருகின்றார்கள், இயேசுவை அறியாதவர்கள். அவர்களெல்லாம் தன்னுடைய சொந்த மக்களை அடிமைகளாக பயன்படுத்தி வாழ்ந்து வந்தார்கள். பல அடிமைகளை ரோம் நாட்டிற்கு காசு பணத்திற்காக அவர்கள் விற்று வந்தார்கள். இவற்றையெல்லாம் நம்முடைய புனிதர் அகஸ்தினார் பார்க்கின்றார். அதை திருத்தந்தை பெரிய கிரகோரியாரிடம் தெரிவிக்கின்றார். உடனே நம் பாப்பரசர் அவர்களை மீட்டெடுத்து அங்கிருந்த இளைஞர்களை கொண்டு பெரிய துறவற மடங்களை உருவாக்குகின்றார். இவ்வாறு தொடர்ந்து 6 ஆண்டுகளாக கடுமையாக நம் புனிதர் அகஸ்டினார் பாடுபட்டார்.
அங்கிருந்த இளைஞர்கள் அனைவரையும் மீட்டெடுத்தார். அவர்களை வைத்து பெரிய மடங்களை திருத்தந்தையின் ஆசிரோடு உருவாக்குகின்றார். இவ்வாறு அதிலே பல குருக்கள் உருவானார்கள். புனித அகஸ்தினாரும் இவருடைய 40 சீடர்களும் பிரான்ஸ் நாட்டிற்கும் செல்லுகின்றார்கள். அப்போது ஆண்டவரும் நம்முடைய தேவதாயும் புனித சூசையப்பரும் இவருக்கு காட்சியிலே ஒரு முறை வருகின்றார்கள். இந்த நாட்டு அரசனை நீ சந்திக்க வேண்டும், எனது அரசாட்சியை இந்த நாடு முழுவதும் நீர் பரப்ப வேண்டும் என்று நம் புனிதருக்கு இப்படி அந்த காட்சியில் அறிவுறுத்தப்பட்டது. அதே நாள், அந்த காட்சி காணும் நாளிலே இரவு ஆண்டவர் நம் தேவதாயும் சூசையப்பரும் அந்த நாட்டு அரசன் எத்தல்பர்க், இந்த அரசன் அஞ்ஞானியாக இயேசுவை அறியாது இருந்த இந்த எத்தல்பர்க் அரசனுக்கு காட்சியிலே தோன்றுகின்றார்கள். அப்பொழுது அந்த காட்சியிலே ஆயர் அகஸ்டின் சொல்லுவதை செய் என்று அரசனுக்கு இப்படி அந்த காட்சியிலே தெளிவுபடுத்தப்பட்டது. உடனே அரசன் அஞ்சியவனாக, இதோ நான் உமது அடிமை, நான் ஆயர் சொல்லுவதை செய்கின்றேன் என்று இப்படி தெரிவிக்கின்றான். அந்த காட்சியிலே நாம் புனிதர் அகஸ்தினார் சொன்னபடி பிரான்ஸ் நாட்டு 2 நாடுகளையும், இங்கிலாந்து பிரான்ஸ் நாடுகளை தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் ஆண்டு வந்த அந்த அரசன் ஆயர் சொல்லுவதை கேட்கின்றான். எனவே கத்தோலிக்க விசுவாசம் பிரான்ஸ் நாடு முழுவதும் பரவியது. எண்ணற்ற ஆலயங்கள், மடங்கள் நிறுவப்பட்டன. அநேக குருக்கள், துறவரத்தார், கத்தோலிக்க குடும்பங்கள் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு கிடைத்தன. பிரான்ஸ் நாட்டு அரசன் எத்தல்பெர்க் ஒரு அஞ்ஞானியாகவே தொடர்ந்து வாழ்ந்து வந்தான். ஒரு முறை புனித அகஸ்தினாருடைய மறையுரையை கேட்கின்ற வாய்ப்பு இந்த அரசனுக்கு கிடைத்தது. அந்த மறையுரையை கேட்டவுடன் அந்த அரசன் முற்றிலுமாக மனம் மாறுகின்றான். அந்த அரசன் மனம் மாறி 597ஆம் ஆண்டு ஞான ஸ்நானம் பெற்று கிறிஸ்துவில் கத்தோலிக்க திருச்சபையிலே இணைகின்றான். அரசனோடு இருந்த 10,000 இங்கிலாந்து நாட்டு மக்களும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். 2 நாடுகளும் சிறப்பாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த அரசன் இப்படியாக கத்தோலிக்க திருச்சபையில் இணைந்து பல வளர்ச்சிக்கு வித்திட்டான். இன்னும் இதை கண்ட பாப்பரசர் புனித அகஸ்தினாரை இங்கிலாந்தில் உள்ள காண்டர்பரி நகரத்தினுடைய பேராயராக உயர்த்தினார். இந்த புனிதர்தான் இங்கிலாந்து தேசத்தில் பாதுகாவலராக பிற்காலத்தில் கத்தோலிக்க திருச்சபையால் உயர்த்தப்பட்டவர். நம் புனித அகஸ்தினாரால் கத்தோலிக்க விசுவாசம் அந்த நாடு முழுவதும் பரவியது. அநேக அஞ்ஞானிகள் ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையிலே இணைந்தார்கள். புனித அகஸ்தினார் 605ஆம் ஆண்டு மரித்தார். ஐரோப்பாவில் உள்ள இங்கிலாந்து நாட்டிலே 300க்கும் மேற்பட்ட புனிதர்கள் இவருடைய வாழ்க்கையை பார்த்து கிறிஸ்துவை பின்பற்றி வாழ்ந்து புனிதர்களாக ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவ்வளவு பெருமைக்குரியவர் இன்றைய நாளுக்குரிய புனிதர் புனித அகஸ்தினார். ஆம், எனவே புனிதரினுடைய வாழ்க்கையை நாம் ஆழமாக சிந்திக்கும் பொழுது இவரை போன்று நாமும் உன்னதமான உயர்வான சிந்தனைகளை கொண்டு இயேசுவின் மீது முழு நம்பிக்கை வைத்து வாழும் பொழுது சிறப்பாக நாமும் இந்த புனிதரை போன்று உயர முடியும், வளர முடியும் என்ற உணர்வுகளை நமக்கு தருகின்றது. நம் புனிதர் அடிக்கடி சொல்லுவார், தாழ்ச்சியோடு இயேசுவிடம் நெருங்கி வாருங்கள், அவர் எண்ணிலடங்காத ஆசிரை உங்கள் மீது பொழிவார் என்று இப்படி நம் புனிதர் அதிகமாக சொல்லுவார். திவ்ய நற்கருணை தன்னுடைய திவ்ய நற்கருணை தான் நமக்கு ஆன்மீக உணவு. அதை நாம் தினமும் உட்கொள்ளும் பொழுது நிச்சயமாக விண்ணரசை பரிசாக்கி கொள்ள முடியும்.
அன்புக்குரியவர்களே, இந்த புனிதனுடைய வாழ்வை நாம் தியானிக்கின்ற இந்த வேளையிலே நாமும் அந்த இயேசுவை இறுக பற்றுக்கொள்ள ஆசிப்போம். புனித சின்னப்பர் சொல்லுவார், எனக்கு உறுதி ஊட்டுகின்ற இறைவனின் துணை நம்பி எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று. என்னில் வாழ்வது நானல்ல, கிறிஸ்துவே என்று சொல்லுவார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்லும் அளவிற்கு எனக்கு உறுதி ஊட்டுகின்ற அந்த தெய்வத்தை நம்பி எதையும் என்னால் செய்ய முடியும் என்று வாழ்ந்ததால் புனித அகஸ்தினார் இப்படி பெருமைக்குரியது போன்று நாமும் நம்முடைய வாழ்வில் பிறர் பார்த்து நம்மை பெருமைப்பட வைக்கும் அளவிற்கு வாழ முடியும். அதற்கு நம்மையே, நம் குடும்பத்தையே, நம்முடைய பணிகளை முற்றிலுமாக ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஏற்ற காலத்தில் நம்மை அவர் உயர்த்துவார். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ தொடர்ந்து இந்த தெய்வீக பலியிலே ஜெபிப்போம். வந்தோம், காணிக்கை தந்தோம், கழிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பழியோடு சேர்ப்பாய் தோயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கழிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பழியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புறமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புறமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொழிவாக செய்வாய் ஆண்டவனே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரணே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த தெய்வீக பலியை, நன்றியின் பலியை நம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, உமது பெயருக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இறைப்பற்றுள்ள பணியின் காணிக்கைகளை நீரே எங்களுக்கு அளித்துள்ளி, அதனால் இப்பலியிலிருந்து நாங்களும் பேறு பயன்களை அடைவதோடு முடிவில்லாத கைமாற்றையும் பெற்றிட கனிவுடன் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல நித்திய இறைவாம், எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடலெடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். உமது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தமது கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டு என்று விளங்கச் செய்தார். ஆகவே வானதூதர்களோடும் புனிதரின் பெரும் திரளோடும் இவ்வுலகப் படைப்புக்கள் உயிரினங்கள் அனைத்தோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் உன்னதங்களிலே மன்னதமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கின்ற அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பை நிறைவு செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகர், இன்று நாங்கள் நினைவு கூறும் காந்தபரி நகரத்தைச் சார்ந்த புனித அகஸ்தினார், மேலும் இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நமது தந்தை என்று அழைப்பதற்கு இயேசு நம் தெய்வம் கற்றுக் கொடுத்தார். எனவே இயேசுவின் வார்த்தைகளை சொல்லி தந்தையாம் கடவுளிடம் நம் தேவைகள் அனைத்திற்காகவும் நம்பிக்கையோடு குடும்பமாய் சேர்ந்து செபிப்போம். தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள், சோதனைகள், உடல் நோய்கள், நாங்கள் சந்திக்கும் அனைத்து தடைகளிலிருந்தும் நீரே எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை நான் உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் உடல் சுகத்தையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இதோ இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ள இருக்கின்ற நம் அனைவருக்கும் நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் அவர் நம்மை உள்ளாக்காமல் அவருடைய பரிவிரக்கத்தினால் நமது உள்ளத்திற்கும் உடலுக்கும் காத்திடும் அரும் மருந்தாகிட அருள் புரியும். இதோ நம் ஆண்டவர் உலகின் பாவங்களை, நம் குற்றங்குறைகளை எல்லாம் மன்னிக்க வந்தவர். நம் வாழ்வின் எல்லா நிகழ்வுகளிலும் உடன் பயணிக்கின்ற தேற்றரவாளர். தீமைகளை அக்கினி நெருப்பினால் சுட்டரித்து கண்ணின் கரிவிழி போல ஒவ்வொரு நாளும் காக்கின்ற தெய்வம். கண் அயர்வதுமில்லை, உறங்குவதுமில்லை. இவருடைய ஆசிரை பெற இவர் தரும் திருவிருந்திலே பங்கு கொள்ள வந்திருக்கும் அனைவரும் பேறு பெற்றவர்கள். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக.
தந்தாய். உண்மை உணவாய் நீ நின்றாய், முழு உருவாயினில் கலந்தாய். வாரும் எந்த நிசையமுதே இறைவா என் தலைவா. வாரும் எந்த நிசையமுதே இறைவா என் தலைவா. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, மீட்பளிக்கும் கொடைகளால் நிறைவு பெற்று நாங்கள் அனைவரும் உடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகின்றோம். அதனால் இம்மை வாழ்வில் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் இந்த அருள் அடையாளத்தால் நாங்கள் முடிவில்லாத வாழ்வில் பங்கேற்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லா வல்லமையும் நிறைந்த நம் ஆண்டவர் தந்தை, மகன், தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து காட்டுகின்ற பாதையில் தினம் தினம் வாழ்ந்து காட்ட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா